மைசெல்ஃப் ரகு, ஐடியில் லீட் ஆர்கிடெக்டாக இருக்கிறேன். ஸோ நாங்கள் இப்போ ஒரு டூப்ளெக்ஸில் வீடு கட்டணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு இப்போ வீடு கட்டியிருக்கோம். என்னோட நேம் சீதா. நானும் ஐடியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன். ஸோ நாங்கள் புதுப்பாக்கமில் ஒரு பிளாட் வாங்கி டியூப்ளெக்ஸ் ஹவுஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். எங்கள் ஃபேமிலி வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி. ஸோ நாங்கள் நியர்லி 8 பீப்புள்ஸ் இருக்கோம். ஸோ என்னோடய மாமனார், மாமியார், என் அம்மா எல்லோரும் கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள்ஸ். எல்லாேருக்கும் நீ பெயின் இருக்கிறதுனால நாங்கள் லிஃப்ட்டு போகலான்னு சூஸ் பண்ணோம். அதுவும் இல்லாமல் இது வந்து G+2. ஸோ மேலே வர போகணுன்னா கண்டிப்பாக லிஃப்ட்டு தேவைன்னு நாங்கள் லிஃப்ட்டை சூஸ் பண்ணோம். ஸோ இப்போது டூப்ளெக்ஸில் வந்து ஈவன் நம்ம நடந்து போகிறதுக்கே படி ஏறதுக்கே வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. ஸோ பேரண்ட்ஸ்லாம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ நாங்கள் இன்டர்நெட்டில் லிஃப்ட்டை பற்றி நிறைய தேடி பார்த்தோம்னா, ஸோ எந்த லிஃப்ட்டு பெட்டராக இருக்கும், நமக்கு எது செட் ஆகும், பட்ஜெட் வைஸ், அப்புறம் அதோட எதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய பார்க்கும்போது எனக்கு நிறைய ஹைட்ராலிக் லிஃப்ட்டு பற்றி தெரிஞ்சது. ஸோ ஆனால் அதில் இருக்கிற கன்சர்ன் வந்து லேட்டராக தெரிஞ்சிச்சு. என்னென்னா அதிலலாம் வந்து ஆயில் ஸ்பில் வரும், மெயின்டெனன்ஸ் அதிகமாக வரும் ஆஃப்டர் 1 இயர்க்கு அப்புறம். ஸோ இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது மார்க்கெட்டில் வந்து எலைட் பற்றி எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஸோ டியூரபிலிட்டி அந்த அவங்களோட லிஃப்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ரிவ்யூ நான் மார்க்கெட்டில் பார்த்தேன். ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்களோட ஆஃபீஸில் போய் விசிட் பண்ணேன். ஸோ அப்போ வந்து அவங்கள ஒரு மாடல் லிஃப்ட் வச்சுருந்தாங்க. ஸோ அதில் இது பண்ணும்போது எனக்கு நம்ம லிஃப்ட் வாங்கினா இங்கே தான் வாங்கணுன்ற மாதிரி தோணுச்சு. ஸோ உடனே வந்து நாங்கள் புக் பண்ணிட்டோம். லிஃப்ட்டு வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் ஆஃபீஸ் விசிட் பண்ணும்போதே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது, ஸ்மூத்தாக இருந்தது. அந்த கலர், அந்த அந்த ஏரியா, அதெல்லாம் லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கிற ஏரியா அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதை வச்சு தான் நாங்கள் சூஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா வீட்லேயும் ரொம்ப நல்லா அவங்க எங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி அந்த கலர் எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. லிஃப்ட்டோட ஆம்பியன்ஸுமே வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது. எங்கள்கிட்டயுமே ஐடியாஸ் கேட்டாங்க. ஸோ எங்கள் வீட்டோட பெயிண்ட் கலர் மேட்ச் பண்ணுற மாதிரி நாங்கள் ஐவரி ஒயிட் இந்த மாதிரிலாம் செலக்ட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி கஸ்டமைஸ்லாம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இந்த லிஃப்ட்டில் இருந்துச்சு. ஸோ லிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஈவன் என்னோடய பசங்களே வந்து அவங்களே வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லலாம். எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் கிடையாது. பெரியவங்களுமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. நான் யாருமே அவங்களுக்கு எஜுகேட்டும் பண்ணலை. அவங்களே வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஃப்ளோர் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே அவங்களே பண்ணிக்கிறாங்க. ஸோ லிஃப்ட்டோட மெயின்டெனன்ஸ் சர்வீஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபென்டாஸ்டிக்காக இருக்குதுன்னு சொல்லலாம். லிஃப்ட்டோட சர்வீஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு ஃபென்டாஸ்டிக் சர்வீஸ்ன்னு சொல்லலாம். ஸோ டீமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் டீமாக இருந்தாங்க. அண்டு நம்ம எனி டைம் நம்ம கால் பண்ணி டவுட்டு கிளியர் பண்ணிக்கலாம். சின்ன ஒரு இதுனா கூட நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணோன்னா வந்து வீட்லேயுமே வந்து செக் பண்ணி அதெல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ நமக்கு ட்ரைனிங்கும் கொடுத்தாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து அது ஒரு எஜுகேட்டும் பண்ணாங்க. எப்படி லிஃப்ட்டை யூஸ் பண்ணணும், எமர்ஜென்சி டைமில் என்னென்ன பண்ணணும், அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அகெயின் இட் இஸ் எ ஃபேன்டாஸ்டிக் சர்வீஸ்ன்னு சொல்லணும். லிஃப்ட்டு வந்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி இங்கே நாங்கள் சொல்கிற கலர், நாங்கள் சொல்கிற சைஸில் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் சின்னது அந்த லைட்ஸு, அந்த மேட்டு எல்லாமே நாங்கள் சொல்கிறத கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தாங்க. இப்போது எங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த இந்த லிஃப்ட் இருந்தால் தான் எங்கள் வீட்டுக்கே அந்த மாதிரி செட் ஆகிடுச்சு. நாங்கள் ஹைட்ராலிக் லிஃப்ட்டு பார்த்தோம். அது போட்டிருந்தா கூட இந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குமான்னு தெரியல. ஸோ அந்த ஆம்பியன்ட், அந்த டெக்ஸ்சர் எல்லாமே நல்லா வந்திருந்தது. ஸோ எங்களோட ஹவுஸ் வந்து G+2ங்கிறதுனால லிஃப்ட்டு வரதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ எதுனாலும் திரும்ப மேலே போகணும், திரும்ப டிஃபன், பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்துக்குமே நம்ம திரும்ப கீழே இறங்கி வரணும். ஸோ ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. ஸோ லிஃப்ட்டு வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு என்னென்னு சொல்ல தெரியல, ஒரு சாங் மாதிரி அவ்வளோ இதாக இருக்குது. ஸோ வி லைக் த லிஃப்ட் வெரி மச். இப்போது லிஃப்ட்டை வந்து ரொம்பவே சேஃப்டி, அதோட டோர் க்ளோசிங் எல்லாமே ஸ்மூத்தாக இருக்குது. பவர் ஷட் டவுன் ஆனாலும் அதோட நியரஸ்ட்டு ஃப்ளோருக்கு, இப்போ 2nd ஃப்ளோரில் போயிட்டுருக்கோன்னா நியரஸ்ட்டு ஃப்ளோரில் பவர் ஷட் டவுன் ஆனாலும் வந்து லேண்ட் ஆயிரும். ஸோ அது ஒரு பெஸ்ட்டு ஃபீச்சராக இருக்குது. ஸோ குழந்தைங்களே தனியாக போய் ஆப்ரேட் பண்ணி லேண்ட் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் சேஃப்ட் அண்ட் செக்யூராகவே இருக்குது லிஃப்ட்டு. அண்டு லிஃப்ட்டுக்குள்ளேயுமே வந்து டெலிஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ எனி எமர்ஜென்சினாலும் நம்மளால் அங்கே கால் பண்ண முடியும். அந்த ப்ரொவிஷனும் இந்த லிஃப்ட்டில்
எங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இந்த லிஃப்ட் நிஜமாவே ஆசம். ஒன் வேர்டில் சொல்லணும்னா